Hi, welcome to Learn Easy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் டு நோ அ வெயிட் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட். எனக்கு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டோட எனக்கு வெயிட் தெரியணும். அந்த வெயிட் தெரிஞ்சது, நான் சூப்பர் மார்க்கெட் போகிறேன், ஒரு ப்ராடக்டோட வெயிட் தெரியணும். என்ன பார்ப்பேன்? அதோட ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்துருக்கோம்? வெயிட் இஸ் ஈக்குவல் டு சம் கேஜி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் எனக்கு தெரிய வேண்டிய ஒரு பொருள் என்னன்னா வெயிட் என்னென்னா தட் இஸ் கால்ட் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு என்னன்னா the quantity which I need to know or which we need to measure. சரியா? That is called a physical quantity. Physical quantity is always represented by a numerical value and unit. அந்த 5 நம்பர்ஸ் போட்டுருக்கு பார்த்தீங்களா? 5 kg, 4 kg, 3 kg, இதெல்லாம் நம்பர்ஸ்லாம் what is called a numerical value. அதுக்கு அப்புறம் போட்டிருக்கிறது kgs பார்த்துருக்கீங்களா? That is called units. Okay, so we have two things to know. ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும், physical quantity as well as units. Physical quantity நான் சொன்ன மாதிரி quantity which we require to measure or which we need to know. Units என்னன்னா the quantity which is compared with an internationally accepted standard are called units. Fine, திருப்பி சொல்கிறேன். ஒரு குவான்டிட்டியை இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா that is called an unit. சரியா? யூனிட் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. One is called fundamental units, another is called a derived unit. Fundamental unit consists of few basic physical quantities or units. சரியா? Some of the physical quantities inside the fundamental unit என்னன்னு பார்த்தீங்கன்னா mass, length, time, temperature, etc. அதோட யூனிட்ஸே எழுதியிருக்கேன். கிலோகிராம், மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், தென் லெங்க்த்துக்கு மீட்டர், டைமுக்கு செகண்ட்ஸ், அண்ட் டெம்பரேச்சர் கெல்வின் எக்ஸெட்ரா. அதோட சிம்பிள்ஸும் போட்டிருக்கேன். derived units என்னண்டா any units which has been derived from the fundamental units are called derived units. derived unitsல few physical quantities இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், ஒர்க், பவர் எக்ஸெட்ரா. அதோட யூனிட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை சிம்பிள்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த யூனிட் ஃபண்டமெண்டல் as well as derived unit ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா those are called system of units. மொத்தமாக வந்து system of unitsனு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். பழைய காலத்தில் என்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எம்கே சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஃப்இஎஃப் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். 3 யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள். சென்டிமீட்டர் கிராம்ஸ் செகண்ட் சிஜிஎஸ், மீட்டர் கிலோகிராம் செகண்ட் எம்கேஎஸ், அண்ட் ஃபுட் பவுண்ட் அண்ட் செகண்ட். ஓகே, ஃபுட் பவுண்ட்ஸ் அண்ட் செகண்ட் விச் இஸ் ஆல்சோ நான் அஸ் அ பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த யூனிட்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ வி நீட் அஸ் காமன் யூனிட். ஒரு காமனான ஒரு யூனிட் இருந்தால் தான் நம்ம நாளைக்கு நம்ம இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னலாக புரிஞ்சிக்கிற முடியும். ஸோ ஃபார் தேட் பர்பஸஸ் எ கம்பெனி கால் இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுச்சுன்னா இட் ஹேஸ் டெவலப்ட் அ யூனிட் which can be utilized all over internationally. And the unit பேர் what is called SI units. அதோட French name என்னன்னா System International. So these are the few basic introduction you need to know. அடுத்தது நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். என்னதுக்குன்னா how derived units can be obtained from fundamental units. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் some of the examination questions இங்கே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் கேட்கப்படலாம். இப்போ இதுவரை நம்ம பார்த்தவரை எல்லா தியரிஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த தியரிஸுக்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ இந்த கொஸ்டினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் to 3 மார்க்ஸ் வரையும் கேட்கப்படலாம். இந்த கடைசி ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெரிவேஷன் டைப் கொஸ்டின். அப் டு 3 மார்க்ஸ் வரையும் இந்த டெரிவேஷன் கொஸ்டின் கேட்கப்படலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்து சால்வ் பண்ண போகிறோம். டிரைவ் த யூனிட் ஆஃப் ஜூல்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது அதாவது ஜூல்ஸு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்னு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதில் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா ஜூல்ஸ் எங்கேருந்து வந்தது. ஓகே, அது லாஸ்ட் டைம் நம்ம டிரைவ் யூனிட்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்லேருந்து தான் நம்ம ஜூல்ஸ்னு ஒரு யூனிட் கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி பேர் ஒர்க்லேருந்து நம்மளுக்கு ஜூல்ஸ் அப்டெயின் பண்ணுறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் சால்வ் த ப்ராப்ளம். அதில் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்ல நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து எப்படி டிரைவ்ட் யூனிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஓகே, we know that work is equal to force into
distance. Force is also now subdivided into mass into acceleration. சரியா? Mass into acceleration into distance. அதே distance கீழே கொண்டு வந்துறோம். Next பார்த்தீங்கன்னா mass will remain as mass. Acceleration வந்து you can further subdivide. Acceleration is rate of change of velocity. So let's write velocity divided by time. இல்லையா? Rate of change of velocity. Velocity divided by time into distance as it is. Next step பார்த்தீங்கன்னா mass will remain as mass. Velocity ஓட ஃபார்முலா என்னன்னா velocity is rate of change of distance. அதாவது distance divided by time. Acceleration is velocity divided by time. Velocity is distance divided by time. ஃபார்முலா. இதை ஃபர்தரா டிவைட் பண்றோம். ஸோ நான் என்ன பண்றேன், velocity is equal to distance by time. This is velocity. சரியா? அது velocity சும்மா டாப்ல போட்டுக்கிறேன். அந்த ஒரு டைம் இருக்கு பாத்தீங்களா? This time I'm just writing as into 1 by time. Okay, so இந்த டைம் தான் இங்க எழுதி வச்சிருக்கேன். Okay, velocity is distance by time into 1 by time. இந்த டைம் இருக்குல, அந்த time is written here as 1 by time into distance. Okay, next step பாத்தீங்கன்னா mass will remain as mass into distance. Distance join பண்ணோனே we get what is called distance square into 1 by time we get 1 by time square. Correct? Okay, next step பாருங்க. mass அதே மாதிரி mass எழுதி வச்சுக்கிறோம் into distance square into 1 by time square நம்ம எப்படி எழுதலாம்னா time raised to -2 அப்படின்னு எழுதலாம். So there is a normal formula ஒன்று இருக்கு. anything, okay, anything divided by 1 by time வைங்களேன், it can be written as time power -1 அப்படின்னு எழுதலாம். This is a common mathematical formula. So what am I doing? இந்த mass distance time இருக்குல்ல, அதுல நான் யூனிட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். mass at unit என்ன kg into distance at unit வந்து meter. Okay, into time at unit வந்து second. kg ன்னு போடாம கிலோகிராம் போறேன் to avoid confusion. Okay, kilogram. Okay sir, massக்கு வந்து கிலோகிராம், டிஸ்டன்ஸ்க்கு மீட்டர், டைம்க்கு செகண்ட் எப்படி சார் போடுறோம்? மாஸுக்கு வந்து கிலோகிராமா இருக்கலாம், கிராமாவும் இருக்கலாம், டிஸ்டன்ஸுக்கு மீட்டருக்குனா கிலோமீட்டர் இருக்கலாம், சென்டிமீட்டர் இருக்கலாம், டைமுங்கிறது வந்து செகண்ட்ஸ் இருக்கலாம், மில்லி செகண்ட்ஸ் இருக்கலாம், 1 ஹவராக கூட இருக்கலாம், ரைட்? ஸோ எப்படி சார் நம்ம கிலோகிராம், மீட்டர், செகண்ட் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டர், கிலோகிராம், செகண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீஸ் ஆல் ஆர் கால்ட் SI யூனிட்ஸ். ஸோ SI யூனிட்ஸ் நம்ம பார்த்தோம்ல, சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் பார்த்தோம்ல, இந்த SI யூனிட்ல என்ன இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஓகே, கிலோகிராம் வந்து kilogram, meter and seconds. Basically MKS system follow பண்றாங்க. MKS system தான் basically. Okay, MKS system வந்து நம்ம SI units, SI system of units நம்ம assume பண்ணிக்கிறோம். Okay, that is how it is done. So MKS or SI systemல வந்து kilogram, meter, seconds வரதுனால we are using kilogram, meters and second. ஓகே, புரியுதா? இப்போ அதனால நம்ம மாஸ்னு வந்தாலே நம்ம வில் பி யூசிங் கிலோகிராம், டிஸ்டன்ஸ்னு வந்தாலே வில் பி யூசிங் மீட்டர், டைம்னு வந்தாலே வில் பி யூசிங் செகண்ட்ஸ், பிகாஸ் தீஸ் ஆர் SI யூனிட்ஸ். சரியா? இப்போ கிலோகிராம், மாசு கிலோகிராம் எழுதிட்டோம், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா, therefore I am writing this as meter square. டைம் raised to -2, அதனால I am writing as second raised to -2. இப்போ நான் என்ன பண்ண போறேன், these are units, இது வந்து நம்ம சிம்பிள்ஸை கன்வெர்ட் பண்ண போறேன் for easy references. Kilogram can be written as kg into meter can be represented as m square
2 வரனால into seconds raised to minus 2 என்ன பண்ணுறேன் s power minus 2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் கேஜி ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா kg meter square second power minus 2. This unit, okay, this unit kg meter square second raised to minus 2, this is called joules or symbol J. kg meter square per second square, this is called joules. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா derived quantity work, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we are using the fundamental quantities. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்ன, கிலோகிராம், மீட்டர், செகண்டு, அதாவது வெயிட், லென்த், டைம், இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணி யூஸ் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஒரு யூனிட் கிடச்சிருக்கு. இந்த ஃபைனல் யூனிட் எதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கோட யூனிட். ஒர்க் இஸ் a derived quantity. Therefore, SI unit of joules, joules is expressed in terms of fundamental units. This is our problem. Exams இந்த மாதிரி ஒர்க்கை கேட்கலாம், எனர்ஜின்னு ஒன்று கேட்கலாம், ஆர் எலக்ட்ரிக் கரண்ட். Some of the examples are given. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாமினேஷன் பர்பஸஸ். அடுத்த கிளாஸஸில் வந்து we'll see what are the errors, length, measurements of length, அந்த மாதிரி இது அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.